ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது கைக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வளைவான டிசைன் எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான். கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பி தைச்சோம்னாவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும். இந்த ப்ளவுஸுக்கு கைக்கு மட்டும்தான் இந்த டிசைன் வச்சுருக்கு. நெக் சுற்றளவுக்கு இந்த மாதிரி வைக்காமல் ப்ளைனாக தான் தைச்சிருக்கு. இந்த ப்ளவுஸுக்கு கை சுற்றளவு 4.75 இன்ச்சு, அதுபோக எக்ஸ்ட்ராவாக தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுடலாம். அதே நீளத்துக்கு கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு நீளம் இருக்குது, 1.5 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் வளைவான ஷேப்பில் கட்டிங் செஞ்சு எடுத்துக்கலாம். 11.5 இன்ச்சு இருக்குது, அதில் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த வளைவான ஷேப் மட்டும் கரெக்டாக சென்டரில் வரணும். லைனிங் கிளாத்லேயும் சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம், ப்ளவுஸ் கிளாத்லேயும் சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே கரெக்டாக ஒரே இடத்துல வச்சு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்து திருப்பின பின்னாடி அந்த வளைவான ஷேப்பு கரெக்டாக சென்டரில் வந்துடும். இது கரெக்டாக சென்டரில் வச்சு தைச்சோம்னா தான் ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி இந்த மாதிரி மடக்கி பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், எதுவும் மாறி போகாது. 2 கிளாத்தும் கரெக்டாக வச்சு ஒரு பெரிய தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடிக்காமல் அப்படியே வச்சு தைச்சோம்னா கிளாத் அங்கங்கே நகர்ந்து போயிடும். இந்த ஒரு தையல் அடிச்சிட்டு அப்படின்னா கிளாத் எங்கேயும் நகராது, நம்ம தைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஒட்டி வச்சுக்கிற கேன்வாஸை வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும்தான் தையல் அடிக்கிறதுக்கு விட்டுருக்கு. அதே அளவுக்கு கேன்வாஸை ஒட்டுன மாதிரியே தையல் அடிச்சுக்கலாம். கேன்வாஸ் மேலே தையல் வரக்கூடாது. அப்படி தையல் வந்ததுன்னா நல்லா திரும்பி வராது. இந்த வளைவான ஷேப் அடிக்கும்போது சின்ன தையல் வச்சுக்கலாம். கேன்வாஸில் இந்த மாதிரி வளைவாக கட்டிங் செய்கிறதுக்கு நாம் ஒரு அட்டை எடுத்து அதில் 1.5 இன்ச்சு அகலத்துக்கு ரவுண்டாக கட்டிங் செஞ்சு அதை அப்படியே கேன்வாஸில் வச்சு வெட்டிக்கிட்டோம்னாவே போதும். மார்க் பண்ணி அதுக்கு பின்னாடி கேன்வாஸை அதே ஷேப்பில் கட்டிங் செஞ்சுக்கலாம். அயன் பண்ணுறது கம்மியாக ஹீட் வச்சு அயன் பண்ணாவே போதும், நல்லா ஒட்டி வந்துடும். கழுத்து சுற்றளவுக்கு இதே மாதிரி டிசைன் வைக்கணும் அப்படின்னாலும் கழுத்து சுற்றளவு என்ன அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் கட்டிங் செஞ்சு இதே மாதிரி வளைவான ஷேப்பில் கட்டிங் செஞ்சு ஒட்டிக்கிட்டோம்னாவே போதும். ஒரு லைனிங் துணியில் அதையும் இதே மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் ஒரு 2 நிமிஷம் டைம் அதிகமாக தான் ஆகும். ஆனால் தைச்ச பின்னாடி ஸ்லீவ் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ப்ளைனாக இல்லாமல் அதுவே ஒரு டிசைன் வச்ச மாதிரி தான் இருக்கும். கால் இன்ச்சுக்கு குறைவாக இருக்கிற மாதிரியே வெட்டி எடுத்துக்கலாம். வளைவான ஷேப்பு உள் சைடு இருக்கிறதுக்கு மட்டும் 1 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் துணி வெட்டலாம். அதிகமாக துணி இருந்ததுன்னா திலுப்பெடு பின்னாடி சுருக்கு அடிக்கும். அதனால் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரியே கட்டிங் செஞ்சுக்கலாம். சின்ன தையலாக இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பிசிறு வெளியே வராமல் இருக்கும். பெரிய தையலாக இருந்ததுன்னா துணி உள்ள கம்மியாக இருக்கிறதுனால திருப்பும் போதே பிசிறெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப சின்ன தையல் வச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் தையலில் படாத அளவுக்கு வெட்டி விட்டுக்கலாம். கேன்வாஸ் திருப்பும் போதும் மெதுவாக தான் திருப்பணும். இந்த கேன்வாஸு நல்லாவே ஒட்டாது அவ்வளோ சீக்கிரம். ஒவ்வொன்றில் பேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், நல்லா ஒட்டிக்கும். இந்த கேன்வாஸில் பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒவ்வொரு இடத்துக்கு கம்மியாக தான் ஒட்டியிருக்கு. அதனால் ஒரு தையல் அடிச்சுக்கலாம் கேன்வாஸ் விட்டு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ திருப்பும் போதும் ஈஸியாக வந்துடும். நாம் ஒட்டுனதும் விட்டு வராமல் நல்லா ஒட்டிக்கிச்சு தையல் அடித்ததுனால. திருப்பும் போதும் ஒரு விரலில் இந்த மாதிரி உள் சைடு வச்சு திருப்பி விட்டுக்கலாம். கையில் இந்த மாதிரி வச்சு நகுத்தனம்னாவே அதெல்லாம் மேலே வந்துடும்.
ஒவ்வொரு இடத்துக்கும் ஊசி வச்சு மெதுவாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சின்ன தையலாக இருந்ததுன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற துணி வெளியே வராது. இது தைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. கேன்வாஸ் மேலே தையல் விழுகாமல் இருக்கணும். தையலும் ரொம்ப சின்னதாக இருக்கணும். கேன்வாஸை ஒட்டின மாதிரியே தையல் அடிக்கணும். இதை செஞ்சிட்டோம்னாவே இது நல்லா திரும்பி வந்துடும். லைட்டாக சுருக்கு இருக்குது, கம்மியாக ஹீட் வச்சு தேய்ச்சிட்டோம்னாவே அதெல்லாம் போயிடும். தையல் அடித்த பின்னாடி லைனிங் துணியை அப்படியே திருப்பிக்கலாம். அடித்து திருப்புனதுக்கு உள்ளே ஒரு தையல் அடித்து விட்டுடலாம். நான் உள்ளேயே போகிறதுனால மேட்சான நூல் போடல, மேலே என்ன நூல் போட்டனோ அதுலேயே அடிச்சுக்கிட்டேன். இப்போ பீஸ் அப்படியே திருப்பி ஊசி அடைக்கு மட்டும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம், சின்ன தையல் வச்சு. இந்த தையல் அடித்த பின்னாடி கம்மியாக ஹீட் வச்சு தேய்ச்சிட்டோம்னாவே போதும், சுருக்கம் எதுவும் வராது. ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு மேலே இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி அடிச்சு திருப்புறக்கு சரியாக இருக்கும். அதுவும் அரை இன்ச்சு அளவுக்கு மட்டும்தான் வளைவான ஷேப்பில் கட்டிங் செஞ்சு எடுக்கணும். அதுக்கு மேலே வளைவாக கட்டிங் செஞ்சோம்னா நல்லா திரும்பி வராது, அதிகமாக சுருக்கம் வரும். இதுக்கு பைப்பிங் வேணும் அப்படின்னா கூட நாம் இதை தைச்ச பின்னாடி சிங்கிள் ரன்னர் மாட்டி அதுக்கு பின்னாடி அப்படியே கீழ் சைடு வச்சு தைச்சிக்கலாம், பைப்பிங் மட்டும் தெரிகிற மாதிரி. இப்போ தைக்கும்போது இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஆனால் ப்ளவுஸில் அட்டாச் பண்ண பின்னாடி ப்ளவுஸில் ஃபினிஷிங் ஆனதும் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஒவ்வொரு டிசைன் நாம் தைக்கும்போதும் தைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அந்த ப்ளவுஸ் தைச்சு ஃபினிஷிங் ஆகி ப்ளவுஸ் போட்டால் தான் தெரியும் அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு. இதே கழுத்து சுற்றளவுக்கும் இதே மாதிரி வச்சுருந்ததுனாலும் இன்னும் அழகாகவே இருந்திருக்கும். இந்த தையல் அடித்த பின்னாடி கம்மியாக ஹீட் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். உள் சைடும் ஃபினிஷிங் நீட்டாகவே வந்திருக்கு. கேன்வாஸில் கட்டிங் செய்யும்போதும் இப்போ எப்படி மடித்து வச்சுருக்கிறனோ அதே மாதிரி கேன்வாஸும் ரெட்டையை மடித்து வச்சு ஒரே ஒரு சின்ன அட்டையில் மட்டும் ஒரு வளைவான ஷேப்பில் கட்டிங் செஞ்சு அதுக்கு பின்னாடி பேனாவில் வரைஞ்சி கட்டிங் செஞ்சிட்டோம்னாவே நீட்டாக வந்துடும். அயன் பண்ணி எடுத்த பின்னாடி அந்த சுருக்கமெல்லாம் போயிடுச்சு, லைட்டாக மட்டும்தான் இருக்குது. அது ப்ளவுஸ் போடும்போது அதெல்லாம் தெரியாது. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.